எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் படங்களோட வெறியரா? அப்போ கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் சீதாராமன் இரண்டாவது வழக்கம். முதல் பாகத்தை விட இது பெட்டரா இருந்துச்சா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா நம்மள இம்ப்ரெஸ் பண்ணுச்சா? இல்ல முக்கியமான சில தடயங்களை கோட்ட விட்டுடுச்சா? வாங்க இந்த கேஸ நாமளே ஒரு கை பார்க்கலாம். சரி, கேஸ ஓபன் பண்ணுவோம். முதல்ல இந்த படம் மத்த த்ரில்லர் படங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த படத்தோட கதைக்களத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். முக்கியமா பெங்களூர் மிரர் சொல்ற மாதிரி பல விமர்சகர்கள் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட தான் ரியல் ஹீரோன்னு கொண்டாடினாங்க. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு செம த்ரில்லருக்கு ஒரு புத்திசாலித்தனமான கதை மட்டும் போதுமா, இல்ல அதுக்கு மேல எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது வேணுமா? வாங்க அலசுவோம். ரிவ்யூஸ்ல இந்த படத்தை ஒரு கிரவுண்டட் ப்ரொசீஜரல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஹீரோ பறந்து பறந்து சண்டை போடுறது, ஒரே பாட்டுல குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்லாம ரொம்ப யதார்த்தமா நிஜமான போலீஸ் விசாரணை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. கதாபாத்திரங்களோட ஆழம், கதையோட நுணுக்கங்கள் இதுக்கு தான் முக்கியத்துவம். இதனால தான் முதல் பாகமான சீதாராம் பேனாய் கேஸ் நம்பர் 18 விட இது ஒரு படி மேல இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் ரொம்ப சரியா ரொம்ப பலமா இருந்துச்சுன்னு ஆதாரத்தோட பார்க்கலாம். டைரக்டர் தேவி பிரசாத் ஷெட்டி கதைய கொண்டு போன விதம் ரொம்பவே பாராட்டப்படுது. அவர் எந்த இடத்துலயும் ஒரு சூப்பர் காப் ஹீரோ மாதிரி பில்டப் கொடுக்காம சாட்சிகள், சந்தேகங்கள், போலீஸ்க்கு ஏற்படுற அழுத்தம்னு மெதுவா ஆனா ரொம்ப கிரிப்பா கதையை நகர்த்தியிருக்காரு. அதனால வர ஒவ்வொரு ட்விஸ்டும் நம்மள சீட்டோட நுனியிலேயே உட்கார வைக்குது. சினிமா எக்ஸ்பிரஸ்ல இத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. விஜய் ராகவேந்திரா ஒரு சூப்பர் காப்பா நடிக்கல, ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா வாழ்ந்திருக்காருன்னு. அந்த யதார்த்தமான நடிப்பு தான் இந்த முழு விசாரணைக்கு ஒரு ஆணி வேறு மாதிரி இருந்திருக்கு. சரி, இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தும் இந்த கேஸ்ல சில இடங்கள்ல விரிசல் விழ ஆரம்பிக்குது. குறிப்பா நம்மள மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்க்குற ஆளுங்களுக்கு சில விஷயங்கள் முன்னாடியே கணிக்க முடியுது. படத்தோட வேகம் ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. சிலர் இது நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா சொல்லுதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் சிலர் முதல் பாதி ரொம்ப மெதுவா கொஞ்சம் இழுவையா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதாவது ஸ்லோ பர்னர் படங்களா இருந்தாலும் அது சுவாரஸ்யமா இருக்கணும். ஆனா இங்க சில இடங்கள்ல அந்த சுவாரஸ்யம் மிஸ் ஆகுது. ஒரு ரெட்டிட் யூசர் சொன்னது போல, நீங்க இந்த மாதிரி சைக்கோ கில்லர் ஜானர்ல நிறைய படங்க பார்த்திருந்தீங்கன்னா படம் போக போக அடுத்தது என்ன நடக்கும்னு நீங்களே கதையை யூகிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த உண்மையான போடுற ஆச்சரியம் இல்லாம போயிடுது. இப்ப நாம இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டுக்கு வரோம். அது என்னன்னா, அவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு கதைக்களம் அமைச்சோம், அது நம்ம மனசுல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாம போறதுதான். அதாவது கொலைகள் நடக்குது, விசாரணை போகுது. ஆனா நமக்கு ஐயோ சீக்கிரம் கொலையாளியை பிடிக்கணுமேனு ஒரு பதட்டமோ இல்ல பாதிக்கப்பட்டவங்க மேல ஒரு அனுதாபமோ வரவே மாட்டேங்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஹீரோவோட தங்கைக்கும் இந்த கேஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது ஆழமாவே காட்டல. சீதாராம் ஒரு போலீஸ் ஆபீசர், அவ்வளோதான். அந்த கேஸுக்கு வெளியே அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால அவர் ஜெயிக்கணும்னு நமக்கு ஒரு உந்துதலே வரல. இது போதாதுன்னு சில துணை கதாபாத்திரங்களோட நடிப்பும் ரொம்ப பலவீனமா இருந்து படத்தோட டென்ஷனை குறைக்குது. கடைசியில என்ன ஆகுதுன்னா, படம் முடிஞ்சதும் ட்விஸ்டுகள் ஞாபகம் இருக்கு, ஆனா ஒரு கதாபாத்திரம் கூட மனசில் நிக்க மாட்டேங்குது. சரி, இப்போ படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களுக்கு வருவோம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதாவது கம்மியான பட்ஜெட்ங்கிற ஒரு பெரிய சவாலை இந்த படக்குழு எப்படி திறமையா சமாளிச்சாங்கன்னு பார்ப்போம். படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்த படம்னு. ரொம்ப கம்மியான லொகேஷனுங்கள், குறைவான துணை நடிகர்கள்னு அதை நம்மால உணர முடியும். ஆனா அந்த பட்ஜெட் குறைய அவங்க எப்படி ஈடு செஞ்சாங்க தெரியுமா? அவங்களோட திறமையால. குறிப்பா ஒளிப்பதிவாளர் ஹேமந்த் ஆச்சாரியா அந்த குறைஞ்ச பட்ஜெட்லயே ஒரு த்ரில்லருக்கு தேவையான அட்மாஸ்பியரை ரொம்ப அருமையா உருவாக்கியிருக்காரு. அந்த விஷுவல்ஸும் நுட்பமான பின்னணி இசையும் தான் படத்தை கடைசி வரைக்கும் தாங்கி பிடிக்குது. அப்போ எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்த்தாச்சு. இந்த சீதாராமின் இரண்டாவது வழக்குக்கு நம்மளோட இறுதி தீர்ப்பு என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு டெக்னிக்கலா ரொம்ப பிரமாதமா செய்யப்பட்ட ஒரு புதிர்பெட்டி மாதிரி. விஜய் ராகவேந்திராவோட யதார்த்தமான நடிப்பு, சிக்கலான கதைக்களம், த்ரில்லான அட்மாஸ்பியர் இதெல்லாம் படத்தோட பெரிய பலம். ஆனா அதே சமயம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கணிக்கக்கூடிய கதை, சில சமயம் மெதுவான வேகம், அப்புறம் மிக முக்கியமா நம்மளோட மனசத்தோட தவறுறது படத்தோட பெரிய பலவீனங்கள். நமக்கு ட்விஸ்டுகள் கிடைக்குது, ஆனா மனசுல நிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களோ பாதிப்போ கிடைக்கல. கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகரா நமக்கு என்ன வேணும்? ரொம்ப புத்திசாலித்தனமா ஆனா மனசுல ஒட்டாத ஒரு புதிரா, இல்ல நம்மள ரொம்பவே பாதிக்கிற உணர்வுபூர்வமான ஒரு கதையா? யோசிச்சு பாருங்க.